நீங்க வீடு கட்ட பிளான் பண்ணும்போது முதல்ல யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா நான் சொல்றேன். இவங்ககிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவீங்க. முதல்ல இன்ஜினியர்ட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க. 2வது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேஸ்திரிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க. ஆனா 100ல ஒருத்தவங்க தான் இன்டீரியர் டிசைனர்ட்டையும் கன்சல்ட் பண்ணுவாங்க. நான் ஏன் உங்களை இன்டீரியர் டிசைனர்ட்டையும் கன்சல்ட் பண்ண சொல்றேங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய், ஐ வினோதா ஃப்ரம் நைபோ இன்டீரியர். முன்னாடி ஒரு இன்டீரியர் டிசைனர்ட்ட கன்சல்ட் பண்றதுக்கு 2000 to மேக்ஸிமம் 7000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஒரு கன்சல்டேஷன் உங்க பில்டிங்கோட ஓவரால் வேல்யூல 10 to 15% ரெடியூஸ் ஆகுது. அந்த காஸ்ட்டை நீங்க இன்டீரியர் ஒர்க்ல யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்க ஹவுஸோட ஓவரால் பட்ஜெட்ல ரெடியூஸ் ஆகும். கிச்சன் அண்ட் லாஃப்ட் ஸ்லாப்பை ஸ்கிப் பண்ணிட்டு மாடுலர் கிச்சன் அண்ட் வார்ட்ராப்ல லாஃப்ட் பண்றதுனால அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம பண்றதுனால கான்கிரீட் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஆகிற செலவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், ஃபேன் அண்ட் லைட் லொகேஷன் இன்டீரியர் ஒர்க்ல கன்சிடர் பண்ணி ப்ரீ பிளான் பண்றதால எக்ஸஸ் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் அண்ட் ரீலொகேஷன் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணும்போது கேபினெட் ஃபிக்ஸ் பண்ற லொகேஷன்ல 1 கோட் ஆஃப் பிரைமர் யூஸ் பண்ணா போதும். இதனால பெயிண்டிங்ல காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். இன்டீரியர் ஒர்க்கை ப்ரீ பிளான் பண்ணி பண்றதுனால ஃபியூச்சர்ல இன்டீரியர் ஒர்க்குக்காக எந்த சிவில் சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நைபோ இன்டீரியர் ஃபாலோ பண்ணிக்கோங்க.